ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஒன்று சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் அரோரா எவ்வளோ வாய் பாருங்க. நேற்று என்னடானா யார் முன்னாடி அழுதாலும் பரவாயில்ல, இந்த சனிக்கிழமை முன்னாடி மட்டும் அழவே கூடாதுன்னு அவங்க வந்தவுடனே ஓடி போய் ஒளியறதும் அப்படியே இது பண்ண அந்த பொண்ணு விஜய் படம் அந்த பக்கம் போனதுக்கப்புறமா அவ்வளோ அழுகுறாங்க. அதுலேயும் வந்துட்டு நைட்டு வந்துட்டு எனக்கு வந்து அப்பா இல்லை அம்மா இல்லை, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு நாய் மட்டும் தான் எனக்கு அப்படின்னு. நீங்களாக விலைக்கு போனாங்களா இல்லை அவங்க உங்களை விலைக்கு வச்சாங்களா? இப்படி உங்களுக்காக உயிரையும் எல்லாத்தையும் கொடுத்த அவங்கள வந்து இவ்வளோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்துட்டு அசிங்கப்படுத்தி எந்த விதத்தில் நியாயம் சத்தியமாக புரியல. இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக வச்சு அவங்கள வந்துட்டு குறைகள் சொல்கிறத வந்துட்டு என்னால் ஏற்றுக்க முடியல. ஓகே, ஆனால் அவங்க தான் வந்துட்டு இவங்களுக்கு எல்லாமே பண்ணது. அவங்கள வந்துட்டு இங்கே வந்து இந்த மாதிரி சொல்கிறது வந்துட்டு எந்த விதத்தில் நியாயம் தெரியல. சரி ஓகே, சரி அதை வந்து பேரையாவது காப்பாற்றுறதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு ஏதாவது பண்ணாங்க கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் துஷார் கூட அவங்க பண்ண விஷயங்கள் அவங்க கண்டிப்பாக பார்த்துருந்தாங்கன்னா திரும்ப வருவாங்கன்னு நினைக்கிறீங்க பிக் பாஸ் வீட்டுக்கு? ஸோ நிறைய பேர் ஏன் அவங்க ஃப்ரெண்டே வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க, எதுக்காக அவள் இப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு. ஃப்ரெண்டே வந்து அந்த மாதிரி பேசும்போது அவங்க அம்மா அப்பா எப்படி பேசுவாங்க யோசிச்சு பாருங்கள். ஆனாலும் நேற்று நைட் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க, சிம்பத்தியை கெயின் பண்ணுறதுக்கு, ஓட்டை வாங்குறதுக்கு. அதையும் வந்து பார்வோட ஏட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்கிறதுக்குல. இப்போ என்னென்னா மைக்கு போடலை, அதனால் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு அவங்க நல்ல விஷயம் பேசணுன்ற ஒரு நிர்பந்தம். அப்போ சபரிக்கு எல்லாருக்கும் சொல்லி முடிச்சுட்டு கிளம்புறாங்க. சபரி சொல்கிறாங்க அங்கே போ, உனக்கு சொந்தக்காரங்களும் அங்கே இருக்காங்கன்ற மாதிரி சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க, யார் நம்ம கமருது கூட போகும்போது, ஐயோ அங்கேயா தீய சக்தியெல்லாம் இருக்கே. யார் தீய சக்தி? விஜய் பார்வதி. ஆனால் இது வரைக்கும் அவங்க ஏதாவது கலாச்சிருப்பாங்க? ஏன் இந்த பொண்ணு இது மாதிரி பண்ணுது? ஆனால் இதை வந்துட்டு பெருசாக காமிச்சு இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் மட்டும் அரோரா சூப்பராக பண்ணுது, சூப்பராக பண்ணு சொல்லிட்டு 4th பிளேஸில் உட்கார வச்சுருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அரோராவும் பிரவீன்ராஜ் வெளியே போனார், பிரவீன்குமார் அவருமே இவங்களும் வச்சா அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு. அவங்களுக்குலாம் இந்த சான்ஸ் கிடச்சுன்னா யார் என்ன மாதிரி பண்ணியிருப்பார், கண்டென்ட்லேருந்து எவ்வளோ விஷயங்கள். அதுதான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அமித்க்கு வந்து சொன்னாங்க ஃபஸ்ட்டு, நீங்கள் ஒரு அமேசிங் ஃபாதர், என்னோட எக்ஸு இந்த மாதிரி தான் இருக்கணும், ஒரு அமேசிங் ஃபாதராக நினச்சேன், அதே மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேதாவை வந்து கொண்டு வரதுக்கு நாங்கள் லாட் ஆஃப் எஃபோர்ட் போட்டோன்னு சொன்னீங்க, அதெல்லாம் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. அடுத்து வினோத்துக்கு வந்துட்டு ரொம்ப டேலண்டட் பர்சனு, ஒர்க்குக்கு வந்து ஃபுல் கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிங்கன்னா அது நான் தான் பண்ணேன்னு சொல்ல மாட்டேங்க. அதே மாதிரி எஃப்ஜே போகும்போது ஒரு கலைஞன் அவன் போகிறான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அழுகை வந்துச்சுல, அது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப டேலண்டான பர்சன், டேலண்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னு வினோத் சொல்கிறார். நீ நல்ல பொண்ணு, அப்போ நீ ஒன்று சொன்னிய குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்னிய, அதாவது ஹஸ்பண்ட் இல்லாமல் வேணா ஏதோ ஒன்று சொல்லிட்டு கலாய்க்கிறார். இதெல்லாம் நல்ல ஒரு நல்லா இருக்குல்ல, அவங்க அந்த மாதிரி சொன்னதை அவர் சொன்னார். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு நெகட்டிவ்னு ஒன்று சொன்னாங்க. என்னென்னா வீட்டில் ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு அப்படின்னு கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. உடனே அவர் நானும் அவன் பின்னாடி வந்தேன், நீ தானே என் பின்னாடி வந்தா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து விஜய் போகிறதுக்கு ஆரம்பித்தாங்க. என்னென்னா பார்வதி நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போல்டான ஒரு பர்சன், உங்களை மாதிரி நான் இருக்கணும்னு நிறைய நேரம் நினச்சிருக்கேன், இவங்கள மாதிரி இருக்கணும்னு நினச்சாங்களாம். இதை நாங்கள் நம்பணும். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு அதை வந்துட்டு எதிர்க்கிறீங்க. அதே மாதிரி சிறுத்தை வந்துட்டு இறையை தேடுறதுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக போகும், ஆனால் திரும்ப வீட்டுக்கு வரும்போது அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது க்யூட்டாக பார்க்கும். அந்த மாதிரி தான் நீங்கள், உங்களை நம்புகிறவங்கள உங்களை நேசித்தவங்கள நீங்கள் அப்படி தான் நீங்கள் இது பண்ணுறீங்க, ப்ரொடெக்ட் பண்ணி அப்படி க்யூட்டாக பார்க்குறீங்க, அது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கேம் விளாடுறீங்க அப்படி முடிச்சாங்க. அப்புறம் விக்ரமுக்கு வந்துட்டு கிரேட் குவாலிட்டி அக்செப்டன்ஸ் உங்ககிட்ட, கிரேட் குவாலிட்டி வந்து அக்செப்டன்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே அடுத்தது கனிக்கிட்ட போய் பேச போனாங்க. கனி அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கமருது கையை பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா கமருது கையை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா அங்கே போய் பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டோட்டோ அதனால கமரு கையை பிடிச்சிருக்கீங்க, சரி நாங்கள் நம்பிட்டோம் அப்படின்னு நம்ம வந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னுமே வந்து இந்த மாதிரி வந்து தீய சக்தி சனிக்கிழமை இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்கல்ல, எனக்கு என்ன வருதுன்னா ஓகே அவங்களோட இதை சொல்கிறாங்க. இப்போ விஜய் பார்வதி அம்மிக்கல் வக்கரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னோடனே ஒரு லிஸ்ட்டு போட்டு நீங்கள் என்னென்ன சொன்னீங்கன்னு சொல்கிறாங்களே. இப்போ திவ்யா பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி பற்றி அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இப்போ திவ்யாவும் அரோரா சேர்ந்து அந்த சனிக்கிழமைன்ற ஒரு பேரையே வச்சது சனி அப்படின்ட்டு இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க. இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாதா? இதையே லிஸ்ட்டு போட்டு கேட்கக்கூடாது? கேட்க மாட்டாங்கல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.